அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இன்றைய தினம் நாம் செவிமடுத்த திருக்குர்ஆனுடைய அந்த பகுதியிலிருந்து ஒரு வசனத்தின் விளக்க உரையை நாம் நம்முடைய சிந்தனைக்காக உங்களுக்கு விரித்து சொல்ல ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தஆலா கூறுகிறான், வலகத் ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கபுலிக்க லயின் அஸ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக் வல தகூனன்ன மினல் ஹாசிரீன். நபியே, உமக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது, உமக்கு முன்னர் வந்த நபிமார்களுக்கும் வேத அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, லயின் அஸ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக், நீர் இணை வைத்தால் உம்முடைய நற்செயல்கள் அனைத்தும் அழிந்து போய்விடும். வல தகூனன்ன மினல் ஹாசிரீன், நிச்சயமாக நீர் இழப்புக்குரியவர்களில் ஒருவராக ஆகிவிடுவீர் என்று உமக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது, உமக்கு முந்தைய தூதர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஜுமர் அத்தியாயத்தில் 65வது வசனம். இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், சில குற்றங்கள் நன்மைகளை அழித்து விடுகின்றன. சில குற்றங்கள் நன்மைகளை அழித்து விடுகின்றன. அதில் இணை வைப்பு என்பது மிக மோசமான குற்றம். அந்த குற்றம் நன்மைகள் எதையும் விட்டு வைக்காது, அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக அழித்து துவம்சம் செய்துவிடும். அப்போது இதை நபியை உங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, உமக்கு முந்தைய தூதர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்போ இந்த ஆயத்தை மையமாக வைத்து நன்மைகளை அழிக்கக்கூடிய குற்றங்கள் அல்லது நன்மைகளை அழிக்கக்கூடிய தீமைகள் என்னென்ன என்பது நம்முடைய வாழ்க்கையின் போக்கில் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. உலகத்தில் நாம் சேகரிக்கக்கூடிய நன்மைகளை காப்பாற்றி பத்திரப்படுத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு, கடமை நமக்கு உண்டு. ஏன்னா உலகத்தில் நாம் கம்மியாக அமல் செய்கிறோம், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நம்ம அமல் செய்கிறோம். பெரிய அளவில் அமல் செய்கிறோம்னா சொல்ல முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்மளில் எத்தனை பேர் இரவு தொழுகையை தினந்தோறும் தொழுகிறோம்? யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம எத்தனை பேர் லுஹா தொழுகையை தொடர்ந்து தொழுகிறோம்? உபரியான விளக்கங்களை சொல்கிறேன். அதே போல் ஃபர்லான தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துகளை தொடர்ச்சியாக கடைபிடிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்போம்? அப்போது நாம் நன்மைகளை குறைவாகத்தான் செய்கிறோம். ஆனால் செய்த நன்மைகளை பாழ்பட்டு போகாமல் காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னும் சொல்லப்போனால், நாம் செய்கிற நன்மைகளையே குறைவு ஒன்று, நாள் போக போக நன்மைகளை செய்ய முடியாத சூழலும் வந்து விடலாம். நெருக்கடிகள் அப்படி வருகின்றன. புரிஞ்சுங்களா? இப்போது நம்ம இந்தியாவிலேயே வேறு சில மாநிலங்களில் தொழுவதற்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் இருக்கின்றன. அப்போ நன்மைகளை செய்வதற்கு நெருக்கடி வருகிறது. அப்போ இப்படி நாம் செய்கின்ற நல்ல அமல்களே குறைவு. காலம் போக போக குழப்பங்களும் பிரச்சனைகளும் தலை தூக்கி நன்மைகள் செய்ய முடியாத நெருக்கடியான ஒரு காலகட்டமும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் செஞ்ச நல்ல அமல்களை காப்பாற்றி கொள்ள வேண்டுமா இல்லையா? அது ரொம்ப முக்கியமானது. அப்போ அப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த நன்மைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய தீமைகள் என்னென்ன, எப்படியெல்லாம் அந்த தீமைகளால் நன்மைகள் பாழ்படுது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறது. இந்த இடத்துல எப்போதும் நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி சஹாபாக்கள், தாபியீன்கள் அவர்களுடைய முன்மாதிரி ஒன்றை நான் இங்கே உங்களுக்கு விவரிக்க ஆசைப்படுகிறேன். நாம் நன்மைகளை ரொம்ப கம்மியாக தான் செய்கிறோம். ஆனால் நாம் என்னவோ நிறைய நன்மை செஞ்ச மாதிரி நமக்குள்ளே நினச்சிக்கிறோம். நிறைய செஞ்ச மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் செய்கிறோம், ஆனால் நிறைய செய்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். இந்த இடத்துல சஹாபாக்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், தாபியீன்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க
ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு வசனத்தினுடைய விளக்க உரையை கேட்கிறார்கள். அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்கிறான், வல்லதீன யூத்தூன மா ஆத்தவ் வ குலூபுஹும் வஜிலத்துன். ஒரு சிலரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய செயல்களை செய்கிறார்கள், அவர்களுடைய உள்ளங்கள் பயந்து கொண்டிருக்கின்றன. தாங்கள் செய்யும் செயல்களை செய்து விடுகிறார்கள், உள்ளங்கள் பயந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. செய்வதை செய்து விடுகிறார்கள், உள்ளங்கள் பயந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செயலை செய்கிறதுக்கு யார் பயப்படுவா? யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க தான் பயப்படுவாங்க. அதானே அர்த்தம். திருடணும்னா திருடனுக்கு பயம் வரும், யாராவது பார்த்துருவாங்களா கொள்ளணுமா. அதே மாதிரி ஒருவர் மது அருந்துறாருன்னா யாராவது பார்த்துருவாங்களா அப்படின்னு பயம் அவருக்கு இருக்கும். யார் தப்பு செய்வாங்களோ அவங்க தான் அந்த செயலை செய்வதை பயந்து கொண்டே செய்வார்கள். அப்படி தான் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோம். இந்த ஆயத்திலிருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இப்படி புரிந்து கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அப்போ அவங்க மது அருந்துவார்களோ பயந்து பயந்து, அதே மாதிரி அவங்க பயந்து பயந்து திருடுவாங்களோ, அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறானா என்று விளக்கம் கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்க, யா பின்த சித்திக், சித்திக்குடைய மகளே. சில நேரங்கள் இப்படி சொல்லுவாங்க, சித்திக்குடைய மகளே, நீ நினச்ச மாதிரி அர்த்தம் கிடையாது அந்த ஆயத்துக்கு. அதாவது திருடும்போது பயந்துக்கிட்டே திருடுறது, தப்பு செய்யும்போது பயந்துக்கிட்டே, அந்த ஆட்களை குறிக்க அல்ல, மாறாக அது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் நல்ல மனிதர்களை குறிக்கிறது, இறையச்சம் உள்ளவர்களை குறிக்கிறது. எப்படி இறையச்சம் உள்ளவர்களை குறிக்கும்? அவர்கள் நன்மைகளை செய்வார்கள், ஆனால் உள்ளங்கள் பயந்து கொண்டிருக்கும். நாம் செஞ்ச நன்மை அல்லாட்ட ஒப்புக்கொள்ளப்படுமா படாதா, அப்படி பயம் இருக்கும் அவங்களுக்கு. அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறானே தவிர, மற்றபடி பாவம் செய்யும்போது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த பயத்தை பற்றி எல்லாம் அங்கே பேசவில்லை. அப்போது இறையச்சம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் நன்மைகளை முறையாக செய்து விடுவார்கள். அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பயம் இருக்கும், நாம் ஏதாவது தப்பு விட்டுட்டோமா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள கூடாத அளவுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தப்பு செஞ்சிட்டோமா அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, பயந்து நம்முடைய அமல் ஒப்புக்கொள்ளப்படணுமேங்கிற அச்சத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுறாங்க. இது யாருடைய பண்புன்னு அல்லாஹ் சொல்கிறான்னா, நல்லவர்களுடைய பண்பு, சஹாபாக்களின் பண்பு, தாபீன்களுடைய பண்பு என்று அல்லாஹ் குறிப்பிடுறாங்க. நிறைய அமல் செய்வாங்க அவங்க, ஆனால் அமலை செஞ்சுட்டு என்ன நினைப்பாங்க, நம்ம அமல் அல்லாட்ட ஒப்புக்கொள்ளப்படாமல் போயிருமோன்னு பயப்படுவாங்க. அதுக்கு நேர் மாற்றமாக நாம் ரொம்ப கம்மியாக அமல் செஞ்சுட்டு ஏதோ நம்ம அமல் ரொம்ப அதிகமாக செஞ்ச மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நிறைய நம்ம நன்மையை ஏற்றி விட்டதாக, அல்லாஹ்வுக்கு நிறைய நம்ம நன்மை செஞ்சிட்டதாக நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனால் யதார்த்தம் என்பது அப்படி கிடையாது. நாம் மிக குறைவாகத்தான் அமல் செய்கிறோம். அந்த குறைவாக செய்யக்கூடிய அந்த அமலை கூட செய்ய முடியாத காலகட்டங்கள்லாம் வந்துருமோங்கிற அச்சம் வேறு நமக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பாவங்களால் நம்முடைய நன்மைகள் பாழ்பட்டு போகாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அப்படி காப்பாற்றணும்னா என்ன செய்யணும்? நம்ம செஞ்ச அமலில் ஃபுல்லாக பேங்க் லாக்கரில் கொண்டு போய் வச்சா பாதுகாப்பாக இருக்குமா? எங்கே கொண்டு போய் வச்சா பாதுகாப்பாக இருக்கும்? அப்படின்னா அந்த அமல்கள் செய்யும்போது அதற்கு எதிரான சில குற்றங்களை செய்யாமல் இருந்தால் போதுமானது, இந்த அமல்கள் பாதுகாப்பாக இருக்கும். அப்படி என்ன அப்படின்னா, முதலாவது அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறான், இணை வைப்பு. ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இணை வைப்பாரேயானால் அவருடைய அமல்கள் அனைத்தும் பாழ்பட்டு போய்விடும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், எல்லா அமலும் போயிடும். அமல்களை பாழ்படுத்தக்கூடிய விஷயங்கள் ரெண்டு வகை இருக்குதுங்க. ஒன்று மொத்த அமலையும் பாழ்படுத்திடும், இன்னொன்று அந்த குறிப்பிட்ட செயலை மட்டும், நற்செயலை மட்டும் பாழ்படுத்தும். இப்படி ரெண்டு வகை இருக்குது. அதில் முதலாவது வகை மொத்த அமல்களையும் என்ன செஞ்சிடும், பாழ்படுத்திவிடும். அது என்ன அப்படின்னா, இணை வைப்பு, இறை மறுப்பு, ரித்தத்துன்னு சொல்லுவாங்க, மத மறுப்பு. ஒன்ஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அதை மறுப்பது அல்லது இணை வைப்பது, நம்முடைய செயல்களில் ஏதாவது ஒன்று இணை வைப்புக்கு இட்டு செல்வது. அப்படி செஞ்சிட்டோம்னா நாம் செஞ்ச எல்லா அமல்களும் நான் பாழாப்போம். அது எப்படின்னு சொன்னால், ஒரு சட்டி பாலில் ஒரு விஷம் கலந்ததுக்கு சமமாக ஒட்டுமொத்தத்தை கீழே தான் ஊற்றணும். அதனால் எந்த பலனும் கிடையாது. அப்போது இணை வைப்பை அல்லாஹு தஆலா அவ்வளவு பெரிய மோசமான பாவமாக சொல்கிறான். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், லயின் அஸ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக், நீங்கள் நபியை இணை வைத்தால்
உங்களுடைய நற்செயல்கள் ஃபுல்லாக அழிக்கப்பட்டு விடும். ரசூல்லாவை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். ரசூல்லாவை பார்த்து சொல்கிறதுங்கிறது வந்து நேரடியாக அவங்களுக்கு அல்ல, அவங்க மூலமாக உம்மத்துக்கு தான். அப்போ நமக்கு அல்லாஹ் ரசூல் வழியாக நமக்கு சொல்கிறான். அப்போ எனவே இணை வைப்பு என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. நம்முடைய காரியங்களில் இணை வைப்பினுடைய சாயல் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. எந்த இடத்தில் இணை வைப்புக்கான சாத்தியக்கூறு இருக்கிறதோ அந்த மாதிரி இடங்கள் வந்து விலகி நிற்கிறதா இது நல்ல மூமினுக்கான பண்பாக இருக்க முடியும். அப்போ தான் நாம் செஞ்சு வச்சிருக்கிற கொஞ்சம் நஞ்ச அமல்களையாவது அல்லாட்ட பெற முடியும். அப்போ இதில் ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும். இது முதலாவது விஷயங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் ரியா என்று சொல்வார்கள். ரியா ரியா என்று சொன்னால் முகஸ்துதி, விளம்பர நோக்கம், முகப்புகழ்ச்சி, இதுக்கு தான் ரியான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செயலை அடுத்தவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்வது. தொழுகை அல்லாவுக்கு தான். ஆனால் அந்த தொழுகை வர்றதன் மூலமாக அவருக்கு நோக்கம் என்னன்னா, நம்மளை தொழுகையாளின்னு எல்லாரும் நினைக்கட்டும், இப்படி நினைப்பாரே. ஆனால் இந்த செயல் அல்லாவுக்காக என்று நியத்து வைக்கப்பட்டாலும் ஆனால் நோக்கம் என்பது வெளியில் காட்டுவது தான் அங்கே அடிப்படையாக இருக்கிறது. அப்போ எனவே இந்த செயலும் நம்முடைய ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்ச அமலை நாசமாக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம். இதையும் நம்ம தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது நம்ம நீயத்தை எப்படி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு தான் நான் தொழுகிறேன் நீயத்தை வச்சிட்டோம்னா அது இணை வைப்பாக போயிடும். இணை வைப்பது. ஆனால் அல்லாவுக்காக தான் தொழுகிறேன்னு இருக்குது. ஆனால் மனசுக்குள்ளே நம்ம பள்ளிக்கு போனால் 4 பேர் நம்மளை பார்ப்பாங்க, நம்மளை வந்து பெரிய வணக்கசாலின்னு சொல்லுவாங்க, ஊருக்கு முக்கியமான ஆளுன்னு சொல்லுவாங்க, ஏதாவது பொறுப்பு இருப்பு தான் நமக்கு போட்டு விடுவாங்க, இப்படிலாம் வச்சுக்கிறது. இதெல்லாம் இருக்குமேயானால் நாம் அந்த தொழுகையை அல்லாவுக்காக தொழுகலை, மாறாக அடுத்தவர் பார்வைக்காக தொழுகிறோம், ஆதாயத்திற்காக தொழுகிறோம் என்று பொருள். இதுதான் ரியா என்று சொல்வது. ரியான்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொன்னால் விளம்பர நோக்கத்திற்காக செய்வது. இதை ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய இணை வைப்புன்னு சொல்கிறாங்க. இதை அதாவது ஏற்கனவே சொன்னது பெரிய இணை வைப்பு, இது சின்ன இணை வைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸில், இன்ன அஹ்வஃபமா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்கல் அஸ்கர், நான் உங்கள் விஷயத்தில் அதிகமாக பயப்படுவது சின்ன இணை வைப்பை என்று சொன்னார்கள். ரொம்ப அதிகமாக பயப்படுற சின்ன இணை வைப்பேன். அதாவது சஹாபாக்கள் இந்த விஷயத்தை சொல்லும்போது சின்ன இணை வைப்புனா என்னன்னு தெரியல உங்களுக்கு. யார சொல்லலாம் சின்ன இணை வைப்புனா என்ன? உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது சின்ன இணை வைப்பு என்பது அர்ரியா, அது விளம்பர நோக்கத்திற்காக நன்மைகளை செய்வது என்று சொன்னார்கள். இப்போது விளம்பர நோக்கத்துக்காக செஞ்சோம்னா அந்த அமல் அல்லாட்ட ஒப்புக்கொள்ளவே கூடாது. அந்த அமல் வீணாகிவிடும், அது பால்பட்டு போய்விடும். அதனால் நமக்கு எந்த பயனும் நிச்சயமாக இருக்காது. அல்லாஹ் தஆலா சொல்கிறானா, மறுமை நாளில் சொல்லுவானா, மக்கள் எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய செயல்களுக்கு நற்செயல்களுக்கு கூலி கொடுத்ததுக்கு பிறகு வேறொரு ஆதாயத்துக்காக அமல் செஞ்ச ஆட்களை பார்த்து அல்லாஹ் சொல்வானா, நீங்கள்லாம் உலகத்தில் எனக்காக அமல் செய்யலை, வேறு ஏதோ ஒரு நோக்கத்துக்கு செஞ்சீங்க, போய் அங்கேயே போய் நீங்கள் உங்கள் கூலியை வாங்கிக்கங்க, அங்கேயே போய் உங்களுடைய பலாபலனை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்களை அல்லாஹ் நட்டாற்றில் விட்டு விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது நான் கூலி கொடுக்கணும்னா என்ன நீ வணங்கியிருக்கணும், எனக்காக நீ வணங்கியிருக்கணும், எனக்காக நீ நன்மை செஞ்சுருக்கணும். அதை நீ செய்யாத காரணத்தினால் உனக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் எந்த விதமான பிரதிபலனும் கிடையாது. எனவே நீ யாருக்கு செஞ்சியோ, நீ எதுக்கு செஞ்சியோ அதுகிட்டே போய் வாங்கிக்கன்னு சொல்லி செஞ்சிருவான், அந்த ஆட்களை அனுப்பி விடுவான் என்று நமக்கு ஒரு ஹதீஸ் சுட்டி காட்டுகிறது. ரம்யான தோழர்களே, 4 பேர் பாராட்டணுங்கிற நோக்கத்தில் நம்ம ஒரு நல்ல செயலை செஞ்சோம்னு வச்சுக்கங்களேன், அது நல்ல காரியம் கிடையாது. அது நல்ல காரியம் கிடையவே கிடையாது. நாம் செய்வது அல்லாஹ்வுக்காகத்தான். ஆனால் செய்யும்போது 4 பேர் பார்வையில் பட்டு அவர்களாக அதை போற்றினால், அவர்களாக அதை மெச்சினால் அது தவறாகாது. புரிஞ்சுங்களா? ஆனால் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக செய்கிறது தான் மிகப்பெரிய தவறு. நாம் செய்த உதவிகள் வெளியில் தெரியக்கூடாது, நாம் செய்கின்ற உதவிகள் வெளியே தெரியக்கூடாது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் சில உதவிகளை செஞ்சுட்டு கொட்டை கொட்டை எழுத்தில் எழுதி போட்டுடுறாங்க, பெரிய பெரிய எழுத்தில் எழுதி போடுறதை பார்க்குறோம். என் பேரை சின்னதாக எழுதிட்ட அப்படின்னு வேறு சண்டை போடுறாங்க. இதெல்லாம் நடக்குது. காசை கொடுத்துட்டு நீ அதை மாதிரி என் பேரை எழுதலை அப்படின்னு சண்டை போடுறாங்க. அப்போது இதெல்லாம் நம்முடைய அமல்களுக்கு நாமே வைக்கிற கொல்லி, நம்ம நன்மைகளுக்கு நாம் வைக்கிற கொல்லி இது. எனவே தயவு செய்து இந்த செயல்களை செய்யவே கூடாது. இது நிறைய உலகத்தில் பார்க்குறோம், நிறைய இடத்துல பார்க்குறோம். டியூப் லைட்டை வாங்கி கொடுத்துட்டு டியூப் லைட்டில்
சிவப்பு எழுத்தில் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த வெளிச்சமே மறைஞ்சு போயிடும். இவங்க எழுதின எழுத்தில் அந்த வெளிச்சமே மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி ஒரு ஏரியாவை கட்டி கொடுத்துட்டு அந்த கட்டி அதில் கொட்டை எழுத்தில் எழுதி போடுறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ராவுத்தர், அந்த ராவுத்தர், இந்த ராவுத்தர் எழுதி விட்டுறது. அப்படி நான் என்ன சொல்கிறேன்னா, இது நாம் நம்முடைய செயலை விளம்பரம் அடிப்பது. விளம்பரம் அடித்தல் என்பது நம்முடைய அமல்களை நாமே பால்படுத்துவதற்கு சமமானது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாளை மறுமையில் அல்லாஹு தாலா 3 பேருக்கு தான் முதல்ல தீர்ப்பு வழங்கி அவர்களுடைய முடிவை தெரிவிப்பான். அல்லாஹ் வருவான், மக்கள்லாம் நிற்பாங்க, தனித்தனி விசாரணை நடந்து முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு பிறகு தீர்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? அப்போது 3 பேர் அல்லாஹ் கூப்பிடுவான். அதில் ஒருவர் யார் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் ஒருவர் மார்க்க கல்வியை பெற்ற ஒரு அறிஞர், இன்னொருவர் அல்லாவின் பாதையில் தன்னுடைய இன்னுயிரை நீத்த அறப்போராளி, மூணாவது ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் நல்ல காரியங்களுக்கு அதிகமாக செலவழித்த பணக்காரர். 3 பேரை அல்லாஹ் கூப்பிடுவான். அந்த ஆலிமை பார்த்து அல்லாஹ் கேட்பான், அறிஞரை பார்த்து அல்லாஹ் கேட்பான், உனக்கு நான் கல்வியை கொடுத்தேன், உன்னை பெரிய மகானாக ஆக்கினேன், நிறைய விளக்கங்களை கொடுத்தேன், குர்ஆனை நீங்கள் விளக்கம் சொன்னீங்கன்னா எல்லாரும் மெச்சு கேட்பாங்க, அப்படியான வாய்ப்புகளை எல்லாம் உனக்கு நான் கொடுத்தேன், நான் கொடுத்த அந்த கல்வியை வைத்து நீ என்ன செய்தாய் என்று அவரிடத்தில் அல்லாஹ் கேட்பான். அவர் சொல்வார், இறைவா, நான் ஓதுனேன், என் குடும்பத்துக்கு ஓதி கொடுத்தேன், சமூகத்துக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன், எந்தெந்த இடங்கள்லாம் நன்மை கிடைக்குமோ அங்கெல்லாம் நான் உன்னுடைய கலாமை சொல்லாமல் இருந்ததே இல்லை என்று அவர் அல்லாஹ்விடத்தில் மல்லுக்கு நிற்பார். அல்லாஹ் சொல்வான், ரொம்ப உட்டடிக்க வேணாம், நீங்கள் எதுக்கு அந்த மாதிரி செஞ்சீங்கன்னு எங்களுக்கு உலகத்திலே தெரியும், நீர் ஒரு பெரிய அறிஞர், அல்லாமா மொன்னா முஃப்தி, உம்மை விட பெரிய முஃப்தி யாருமே கிடையாது அப்படின்னு உலகத்தில் உங்களை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்று சொன்னீர்கள். உலகத்தில் உங்களை போற்றி முடித்தாகிவிட்டது, உலகத்தில் எல்லாரும் உங்களை பெரிய ஆளுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே உங்களுக்கு மிச்சம் வச்சு கொடுக்கறதுக்கு நன்மை எதுவும் கிடையாது. அவருக்கு எல்லாம் தீர்ப்பளித்து விடுவாங்க. அடுத்து அந்த அறப்போராளியை கூப்பிட்டு கேட்பான், உனக்கு நான் உடல் சக்தியை கொடுத்தேன், வலிமையை கொடுத்தேன், அதாவது கடுமையான இடங்களிலெல்லாம் எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆற்றலை கொடுத்தேன், அதை வச்சு நீ என்ன செஞ்ச? அல்லாஹ் உன் பாதையில் ரத்தத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். அதெல்லாம் சரிதான், நீ ஒரு அறப்போராளி, ஒரு முஜாஹித் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய். உலகத்தில் உன்னை போற்றி விட்டார்கள், இங்கே மிச்சம் வச்சு கொடுக்கறதுக்கு நன்மை இல்லை. அவருக்கு அல்லாஹ் தீர்ப்பளிச்சிருக்கான். மூணாவது நபர் செல்வந்தர் கூப்பிட்டு கேட்பான், இறைவா, நீ சொன்ன நன்மைகளுக்கான வழிகள் எந்த ஒன்றிலும் நான் செலவழிக்காமல் இருந்ததே கிடையாது, எல்லாம் கொடுத்துட்டேன். கிடையாது, நீ ஒரு பெரிய செல்வந்தன், நீ பரோபகாரி, நீ உபகாரம் செய்யக்கூடியவன், நீ மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற, வாரி வாரி வழங்குறவர் அப்படின்னு சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ உலகத்தில் செய்தாய், எனக்காக நீ செய்யவில்லை. எனவே இங்கே மிச்சம் வைத்து கொடுப்பதற்கு உனக்கும் என்னிடத்தில் எந்த நன்மையும் இல்லை என்று சொல்லிவிட்டு இந்த 3 பேரை பார்த்து மலக்குகள்கிட்ட அல்லாஹ் சொல்லுவான், இவங்களை கொண்டு போய் முகங்குப்புற நரகத்தில் கடத்துங்கள். நான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 3 பேர் தான் நாளை மறுமையில் முதலில் தங்களுடைய தவறுகளுக்கு தண்டனை அனுபவிப்பவர்கள். இதுக்கு பிறகு தான் மற்றவங்கலாம். அப்போது இதில் நம்ம என்ன கவனிக்கிறோம்னு சொன்னால், அல்லாஹ் என்கின்ற ஒரு தூய நோக்கத்திற்காக அமல்கள் செய்யப்படாத போது உயிரை விட்டிருந்தா கூட அதுக்கு அல்லாட்ட மதிப்பு இல்லை, உயிரை விட்டிருந்தா கூட மதிப்பில்லை. புரிஞ்சுங்களா? நீங்கள் வாழ்நாள் முழுக்க கத்துன்னு கத்தி உயிர் போக நீங்கள் எடுத்து சொல்லி இருந்தால் கூட, நீங்கள் சொன்னது அல்லாஹ்வுடைய கலாமாவே இருந்தாலும் அல்லாட்ட அது கந்தல் துணிக்கு சமந்தான். எவ்வளவுதான் காசு படத்தை நீங்கள் கொட்டி கொடுத்திருந்தாலும் நோக்கம் சரியில்லாமல் நீங்கள் கொடுத்திருப்பீர்களே, ஆனால் அந்த செல்வம் என்பது அல்லாஹ்வுடைய பாதையில் குப்பை கூலங்களுக்கு சமமானது, எதுவுமே பயனில்லை. அப்போ எனவே தோழர்களே, ரியா, முகஸ்துதி, பிறர் காட்டுவது, பிறர் புகழ்வது அப்படிங்கிற நோக்கத்துக்காக நன்மைகள் செய்வதை தயவு செய்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதில் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம செய்கிற அமல்களே ரொம்ப கம்மி, இதில் வேறு நம்ம இந்த மாதிரி தப்பான எண்ணங்களை எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம் சொன்னால் நமக்கு எப்படி நன்மைகள் சேர முடியுங்கிறத தயவுசெய்து நாம் புரிஞ்சுக்கணும். சரி, அமல்களை நாசமாக்குற அடுத்த விஷயம், செய்த உதவியை சொல்லி காட்டி சங்கடப்படுத்துவது.
செய்த உதவியை சொல்லி காட்டி சங்கடப்படுத்துவது. சில பேர் இருக்கிறாங்க, நான் போட்ட உப்பு தான் தெரியுமில்ல அப்படிம்பார். நீ எங்கே வளர்ந்த தெரியுமில்ல, என் வீட்டு உப்பு தான் நீ சாப்பிட்டு வளர்ந்துருக்க அப்படிம்பார். நீ சாப்பாடு கொடுத்துருப்பீங்க, வளர்த்துருப்பீங்க, எல்லாம் செஞ்சுருப்பீங்க, அதை சொல்லணும்னு என்ன தேவை இருக்குது? அதை சொன்னால் தான் தெரியுமா? சொல்லாமலே தெரியாதா? நீங்கள் சொன்னால் தான் அதை தெரிஞ்சு பதிவு செய்கிற அளவுக்கு குருட்டு ஆட்களையும் செவிட்டு ஆட்களையுமா எல்லாம் மலக்காரனை வச்சுருக்கிறான். அப்போ எனவே அப்படி சொல்வதன் மூலமாக நாம் இந்த இடத்துல அடுத்தவர்களுடைய மனதை நோகடிக்கிறோம்னு அர்த்தம். உதவியை பெற்றதற்கு பிறகு அதை சொல்லி காட்டும்போது அவர் கூனி குறுகி போய்விடுவார். கூனி குறுகி ஏன் தான் இந்த ஆள்கிட்ட உதவி வாங்கணும் அப்படின்னு நினைப்பார். சங்கடம் அவரை வந்து பிடுங்கி தின்றோம். அதை விட மிகப்பெரிய சங்கடம் வேறு எதுவுமே இருக்காது. அதனால தான் அல்லாஹு தாலா கொடுத்த உதவியை சொல்லி காட்டுவதை மிகப்பெரிய குற்றம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், லா துபுத்திரு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டுவதன் மூலமாகவும் சங்கடப்படுத்துவதன் மூலமாகவும் வீணாக்கி கொள்ளாதீர்கள். இது எதை மாதிரி இருக்குதுன்னு சொன்னால், கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரியா அன்னாஸ், மக்களுக்கு காட்டுவதற்காக செல்வத்தை செலவழிக்கிறாரே அவரை போன்று இருக்கிறது. அல்லாவுக்காக செலவழிக்காமல் மக்களுக்கு காட்டுறதுக்காக செலவழிச்சா அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதே மாதிரி தான் செய்த உதவியை சொல்லி காட்டுறதுக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது எதை மாதிரி நல்லா உதாரணம் சொல்கிறான். ஒரு பாறையில் நிறைய தூசிகள் படிந்திருந்தது. ஒரு பெருமழை ஒன்று வந்து அந்த தூசிகளை எல்லாம் அடித்து சென்று விட்டது. அதுபோலத்தான் நீங்கள் உதவி செய்து நிறைய நன்மைகளை வைத்திருந்தீர்கள், சொல்லி காட்டினீர்கள், ஒரு பெரும் புயல் அடித்து அந்த நன்மைகள்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, எல்லாத்தையும் நீங்கள் இழந்துருவீங்க என்று அல்லாஹு தஆலா திருக்குறானை சுட்டி காட்டுகிறான். நாளை மறுமையில் 3 பேர்கிட்ட அல்லாஹு தஆலா பேச மாட்டான், ஏறெடுத்து பார்க்க மாட்டான், முகம் கொடுத்து பேச மாட்டான். நாளை மறுமையில் அந்த 3 பேர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் தம்முடைய கீழாடையை கணுக்கால்களுக்கு கீழே தொங்கும் வண்ணம் கட்டியிருப்பவர். அதாவது வேணுக்கும்னே கட்டுறவர்னு அர்த்தம். அதுக்கு நாம் கட்டியிருக்கோம், திடீர்னு கீழே இறங்கிருச்சு, நமக்கு தெரியாமல் கொஞ்சம் நேரம் கீழே இருக்குது, அது தப்பு இல்லை. ஆனால் மேலே ஏற்றி கட்டுறது அநாகரிகம், கீழே இறக்கி கட்டுறது தான் நாகரிகம் அப்படின்னு சில பேர் திட்டமிட்டு செய்வாங்க பாருங்கள். அந்த மாதிரி செஞ்சோம்னா அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கீழாடையை கணுக்கால்களுக்கு கீழே இறக்கி கட்டி குற்றம் செய்பவர் நாளை மறுமையில் அல்லாஹ்வினுடைய கருணை பார்வைக்கு அருகதையற்றவர் ஒரு ஆள். 2வது, செய்த உதவியை சொல்லி காட்டி சங்கடப்படுத்தக்கூடிய மனிதர். 3வது யார் என்றால், அசருக்கு பிறகு, அசர் தொழுகைக்கு பிறகு தம்முடைய சரக்கு சீக்கிரமாக விற்று தீர வேண்டும் என்பதற்காக பொய் சத்தியம் செய்து விற்றவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அசருக்கு பிறகு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அன்றைக்கி வந்து மார்க்கெட் முடிகிற நேரம் அசர், அப்போ தான் அசருக்கு பிறகு தான் ஜோர வியாபாரம் நடக்கும். அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யுதுன்னா, கடை மூடுற அவசரத்தில் வர்றவங்க தலையில் எந்தையாவது தூக்கி கட்டி சத்தியம் பண்ணி எந்தையாவது கட்டி அனுப்பி விட்டுறது. இது வாங்குறவங்க ஏமாந்து போயிடுவாங்க, அதில் குறை இருக்கும், அந்த பொருளில் ஏமாந்து போயிடுவாங்க. அதனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அசருக்கு பிறகு அந்த அவசரத்தை பயன்படுத்தி தப்பான பொய்யான சத்தியங்களை செய்து மக்களுடைய தலையில் குறைவுள்ள பொருட்களை கட்டினால் அது நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய கருணை பார்வைக்கு இலக்காக முடியாத சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். இந்த 3 பேரை அல்லாஹு தஆலா கண் எடுத்து பார்க்க மாட்டான், தள்ளி விட்டுருவான். போங்க தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டுருவானா என்ன அர்த்தம்னா, அவனுக்கான அந்த கேள்வி விஷயம் எல்லாமே வந்து வேறு மாதிரியாக நடக்கும்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கிறணும். சரி, ஆக மொத்தத்தில் செய்த உதவியை சுட்டி காட்டி சொல்லி காட்டி சங்கடப்படுத்துறது அது ஒரு பெரிய அநாகரிகம். 3வது என்னன்னு சொன்னால், அல்லாஹ் மேலேயே சத்தியம் பண்ணுறது. அல்லாஹ் மேலேயே சத்தியம் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? அதாவது நம்ம அல்லாஹ் மேலே ஆணையான்னு சொல்கிறோம்ல, அதுன்னு புரிஞ்சுக்க வேணாம். வேற ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், சில பேர் தப்பு பண்ணுவாங்க. நம்ம அவனை சொல்கிறோம், ஏன்பா தப்பு பண்ணுற அப்படின்னு கேட்போம். உங்கள் வேலையை பாருங்கள் பை அப்படின்னு நம்மகிட்ட சொல்லுவார். உங்கள் வேலையை பாருங்கள், என்ன அவனு என்ன கண்காணிக்கிறதுக்கு அவங்கள போட்டு வச்சுருக்காங்க, நீங்கள் என்ன வாடனா அப்படின்பார். ஆனால் அவர் செய்கிற தப்பு வந்து ஜீரணிக்க முடியாத தப்பாக இருக்கும். திரும்ப திரும்ப செய்வார், மறுபடியும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். இப்படி சொல்லும்போது மறுபடியும் அவர் இன்னும் கொஞ்சம் எகத்தலாமல் பேசுவார். ஒரு கட்டத்தில் இந்த சொன்னவர் இருக்கார்ல, இவர் வந்து டென்ஷன் ஆகி, போடா உனக்கெல்லாம் மன்னிப்பே இல்லைடா போடா அப்படின்ட்டுவார். இப்படி பேசுவார். ஒன்னா அல்லாஹ் வந்து உன்னை வறுத்து எடுப்பான் பார், உன்னை விட மாட்டான் பார்
அப்படின்னு இவர் என்ன செஞ்சிருவார்னா கொதிச்சு போய் வேற மாதிரியா சொல்லிடுவார், உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடைக்காது அப்படின்றவார். இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம நம்முடைய சகஜமாக பேசுகிறதுல இந்த புழங்குகிறோம். குறிப்பாக வீட்டில் மனைவியோட சண்டை வரும்போது, பிள்ளைகளோட பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் நம்மையும் அறியாமல் பயன்படுத்தி விடுகிறோம். இது மிகப்பெரிய தவறு. உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒன்றை நாம் எப்படி முடிவு செய்ய முடியும்? மன்னிக்கணும், மன்னிக்கிறது மன்னிக்காது யாருடைய பொறுப்பு? அல்லாஹ்வுடைய அதிகாரம் இல்லை. அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒன்றை அல்லாமல் ஆணையா உனக்கு மன்னிப்பே கிடையாதுடா அப்படின்னு சொல்றதுக்கு நாம யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்ரவேலர்கள் ரெண்டு சகோதரர்கள் இருந்தார்கள், ரெண்டு நண்பர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவர் நிறைய அமல் செய்பவர், நல்ல அமல் செய்பவர், இன்னொருவர் நிறைய தப்பு பண்ணுறவர். ரெண்டு பேரும் நண்பர்கள். இந்த நல்லவர் என்ன செய்வார்னா அவ்வப்போது அந்த மனிதருக்கு ஏன்பா தப்பு பண்ணுற, செய்யாதப்பா அப்படிம்பார். அவர் உடனே என்ன செய்வார்னா, எனக்கும் அல்லாஹ்வுக்குள்ள விஷயம், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் தலையிடுறீங்க, நானாச்சு அல்லாஹ்வாச்சு பார்த்துக்கிறேன் விட்டுருங்க அப்படிம்பார். சரி போ அப்படின்ட்டு விட்டுருவார் இவர். இப்படி திரும்ப திரும்ப செய்யும்போது ஒரு கட்டத்தில் இவர் டென்ஷன் ஆகி, வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லா யக்ஃபிரு லக்க அல்லாஹு அபதா, அல்லாஹ் மேலே ஆணையா அல்லாஹ் அவனை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் அப்படின்ட்டார். அல்லாஹ் தஆலா அந்த ரெண்டு பேரையும் மௌத்தாக்கிட்டான். மௌத்தாக்கி தன் பக்கத்தில் கூட்டு போய், யாருக்கு மன்னிப்பில்லை என்று அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி சொன்னாரோ அவரை நரகத்துக்கு எடுத்துகிட்டு போங்கன்ட்டான்ல. தப்பு செஞ்சவரை நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொன்னான்ல. இந்த அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணார்ல, அவர் இடத்துல அல்லாஹ் கேட்டானா, என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயத்தில் மன்னிப்பது மன்னிக்காதது ஏன் அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம், அந்த விஷயத்தில் நீ சத்தியம் செய்து சொல்வதற்கு உனக்கு எங்கிருந்து உரிமை வந்தது? நாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம், இடையில பயன்படுத்துகிறோம், சபிக்கிறோம் சில நேரங்களில். அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லக்கூடாது. அப்போ எனவே அருமையான தோழர்களே, இதுவும் ஒரு வகையில் நம்முடைய நன்மைகளை காவு கொண்டு விடுகிறது. பாருங்கள், அந்த மனுஷன் வந்து நிறைய இபாதத் செஞ்சவர், ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் நரகத்துக்கு போ அப்படின்னு. அப்போ அவருடைய நன்மைகள் எங்கே போச்சு? அவருடைய அதிகாரத்திற்கு உட்படாத அல்லாஹ்வின் அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயத்தில் அவர் தேவையின்றி சொன்ன ஒரு வார்த்தை அவருடைய நன்மைகள் அனைத்தையும் பாலடித்து விட்டார், வீணடித்து விட்டார். அப்போது நன்மைகளை நாசப்படுத்தக்கூடிய விஷயங்கள் செயல்கள் மட்டுமல்ல, சொல்லு கூட என்ன செய்யும், ஒரு வார்த்தை கூட. அதனால தான் ஒரு வார்த்தை வெல்லும் கொல்லுன்னு சொல்லுவாங்க, நம்ம நன்மைகளையே கொன்றுவிடும். அப்போ இது மூணாவது விஷயங்க. அடுத்து நாலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த ரங்கத்தில் எல்லை மீறி நடப்பது. அந்த ரங்கத்தில் எல்லை மீறி நடப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளியில் வந்து தன்னை சுத்த சூஃபி மாதிரி காமிச்சுக்கிறது. எப்போ பார்த்தாலும் வாயிலிருந்து அல்லாஹ் ரசூல் தான் வரும், சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் வரும். எதை பேசினாலும் சரி ஆயத்து ஹதீஸ் தான் வாயிலிருந்து வரும். அல்லாஹ் உட்காந்து செய்யணும், அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்ன செய்யறது, ஆலப்புல 62 பேசுறது. இதில் எப்போ அப்படின்னா மக்களோடு மக்களாக உட்காந்துருக்கும்போது. ஆனால் தனியாக போயிட்டா எல்லா காவாலித்தனமும் பண்ணுறது, எல்லா அயோக்கியத்தனங்களும் பண்ணுறது, அல்லாஹ் தடுத்த எல்லா விஷயங்களையும் உள்ளுக்குள்ளே பண்ணுறது. ஆனால் வெளியில் எப்படி தன்னை ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படின்னா, நான் அல்லான்னு தான் என் வாயை திறந்தா அல்லாஹ் தான் வரும், நான் பேசினா அல்லாஹ், மூச்சு விட்டா அல்லாஹ், நடந்தா அல்லாஹ், இப்படி வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது தன்னை சுத்த சூஃபி மாதிரி. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா அயோக்கியத்தனம். அப்போ ரகசியத்தில் அல்லாஹ்வினுடைய அல்லாஹ்வினுடைய தடை உத்தரவுகளை இவர் சீர்குலைக்கிறார். வெளியில் எப்படி காமிச்சுக்கிறாரோ, நான் வந்து அல்லாஹ்வுக்கு அடுத்து விட்டுக்காரன் அப்படின்னு காமிச்சுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஆள் மோசமானவன், இந்த மாதிரி ஆள் ரொம்ப மோசமானவன் சொன்னாங்க. ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா அலமன்ன அக்வாமன் மின் உம்மத்தி யஅதூன யௌமல் கியாமா பி ஹசனாத்தின் அம்சால ஜிபாலி திஹாமா. எனக்கு சில பேரை தெரியும், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்கு சில பேரை தெரியும், நாளை மறுமையில் வரும்போது அவர்கள் திஹாமா மலை, பெரிய மலை, அந்த மலை அளவுக்கு நன்மைகளை கொண்டு வருவார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த மலையளவு நன்மைகளை பறக்கடிக்கப்பட்ட புழுதிகளாக தூற்றி விடுவான், அப்படியே அடிச்சுட்டு போயிடும், அந்த நன்மைகள் எதுவுமே இருக்காது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க. இந்த ஹதீஸை
ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி சில பேர் வருவாங்க, ஆனால் அந்த நன்மைகள்லாம் காற்றுல பறக்கடிச்சு போயிடும்னு சொல்கிறீங்களே, அப்போ அவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறீங்களே, அவங்க யார்? தயவுசெய்து அவங்கள சொல்லுங்கள், எங்கள்கிட்ட அந்த மாதிரி குறைகள் இருந்து நாங்கள் திருத்திக்கிறோம், அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து நாங்கள் விலகி இருப்போம், தயவுசெய்து யாருன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமா இன்னஹும் மின் இஹ்வானிக்கும் வ மின் ஜில்தத்திக்கும், அவர்கள் வேறு யாரும் கிடையாது, உங்களாக தான் இருப்பாங்க, உங்கள் உள்ளுக்குள்ளே தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் வயஹுதூன மினல் லைலி கமா தஹுதூன, உங்களை மாதிரியே தொழுவாங்க, எல்லாம் நடக்கும், எல்லாம் செய்வாங்க, வாய்க்கு வந்தபடி வாயில் வந்த வார்த்தைகள்லாம் அல்லாஹ் ரசூல்னு இருக்கும், குர்ஆன் ஆயத்தாக இருக்கும், ஹதீஸாக இருக்கும், மார்க்கம்னு பேசுவாங்க, அல்லாஹ்வுக்கு அது செய்யணும் இது செய்யணும்னு நிறைய சொல்லுவாங்க, இந்த மாதிரியான ஆட்கள். ஆனால் வலாக்கின்னஹும் இதா ஹலவ் பி மஹாரிமில்லாஹி இன்தஹக்குஹா, அவர்கள் தனிமையில் போய் அமர்ந்தால் அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்டவற்றை எல்லாம் சீர்குலைக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்போது வெளியில் தன்னை வந்து நல்லவன் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே என்ன செய்யறதுன்னா எல்லா அயோக்கியத்தனங்களையும் பண்ணுறது. இந்த மாதிரியான ஆட்கள் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவர்களுடைய அமல்களை ஃபுல்லாக அல்லாஹ் தஆலா அழிச்சிருவான்னு சொல்கிறாங்க. அப்போ எனவே தோழர்களே, அப்போ நாம் செய்யக்கூடாத செயல்கள் எது ஒன்றுன்னா, வெளியில் நம்மளை வந்து நல்லாங்களா காமிச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே தப்பு பண்ணுறது. அப்போ நாம் வந்து நல்லவங்கன்னு சொன்னால் வெளியிலையும் நல்லவங்களாக தான் இருக்கணும், உள்ளேயும் நல்லவங்களாக தான் இருக்கணும், அந்தரங்கத்திலும் நல்லவங்களாக தான் இருக்கணும். அந்தரங்கத்தில் நல்லவங்களாக இல்லாமல் இருந்துக்கிட்டு வெளியில் மட்டும் நம்ம ஒரு மாதிரியாக ப்ரொஜெக்ட் பண்ணால் இது அல்லாஹ்வை கேலி செய்வதாக வருகிறது. எனவே தான் அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களுடைய அமல்களை பறக்கடிக்கப்பட்ட புழுதிகளாக மாற்றி விடுகிறாங்க. அடுத்த அருமையான தோழர்களே, கடைசியில் ஒரு விஷயம் என்னான்னு சொன்னால், நாய் வளர்ப்பது. இந்த நாய் வளர்ப்பதை பொறுத்தவரை நபி சொன்னாங்க, வேட்டைக்காக நாய் வளர்க்கலாம், பிரச்சனை இல்லை, வேட்டையாடுறதுக்கு நாய் வைத்துக் கொள்ளலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. பண்ணை பாதுகாப்புக்கு நாய் வைத்துக் கொள்ளலாம், அதே மாதிரி கால்நடை பாதுகாப்புகளுக்கு வைத்துக் கொள்ளலாம், தப்பு இல்லை. ஆனால் வீட்டில் செல்லப்பிராணியாக வச்சு வளர்க்கக்கூடாது. நம்ம பெட்லேயே படுக்க போட்டுக்கிறது, ஊருக்கு எங்கேயாச்சும் போனால் அதை காரில் முன்னாடி சீட்டில் உட்கார வச்சு கூட்டு போகிறது, ஃப்ளைட்டில் எங்கேயாச்சும் போனால் அதுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு கூடையே கூட்டு போகிறது இருக்குல்ல, இது மோசமான பழக்கம். சொல்லப்போனால் இந்த கலாச்சாரம் என்பது ஒயிட் கலாச்சாரம், அதாவது மேற்கத்திய நாடுகள்லேருந்து இறக்குமதியான கலாச்சாரம். மேற்கத்திய நாடுகளில் வந்து சொந்தங்கள் விட்டு போச்சு, பொண்டாட்டியே வீட்டில் இருக்க மாட்டான், புருஷனும் வீட்டில் இருக்க மாட்டான், பிள்ளையே வீட்டில் இருக்காது, எல்லாம் தனித்தனி தீவுகளாக மாறிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் கூட அவர் பயாலஜிக்கல் உயிர் தானே அது. அப்போ அந்த உயிரில் எங்கேயாச்சும் கருணை கொஞ்சம் போல் இருக்கும், எப்போது தன்னை மாதிரி ஒரு உயிரோட பழகணும் கொள்ளணும் அப்படின்னு தேவை ஏற்படும். ஆனால் பொண்டாட்டி பக்கத்தில் இருக்க மாட்டான், அதே மாதிரி பிள்ளைங்க பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்யறது, ஒரு உயிர் தேவைப்படுதுன்னு சொல்லி நாயை பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க. அந்த நாயை வந்து என்ன குளிப்பாட்டுறது கூடுறது பிள்ளை செஞ்ச மாதிரி எல்லாம் செஞ்சு விடுவாங்க. புரிஞ்சுங்களா? பார்க்குறோமே பெட் அனிமலுக்குள்ள இது உணவு பொருள் கடையா 1000 பல ஆயிரம் ரூபா பார்க்குறோம், நமக்கு கூட அவ்வளோ காசு ஆக மாட்டேங்குது. இப்படிலாம் வந்துருச்சு உலகத்தில். முழுக்க ஒயிட் கலாச்சாரம் இது. ஒரு தடவை தென்னாப்பிரிக்காவுடைய பிரதமர் நெல்சன் மண்டேலாவுக்கு பிறகு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து ஒரு தடவை சொல்லிட்டார், இந்த நாய் வளர்க்குறதுங்கிறதெல்லாம் ஒயிட் கல்ச்சர் அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டார். மேற்கத்திய நாடுகள் வந்து அவர் மேலே பாஞ்சிட்டாங்க எல்லாரும், அவ்வளோ பேரும். நீங்கள் என்ன இப்போது நிறவரியை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி பாஞ்சிட்டாங்க எல்லாரும். உண்மையை சொன்னால் கசக்கும்ல. அப்புறம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நாயை வந்து செல்லப்பிராணியாக வளர்த்தல் என்பது குடும்ப கட்டமைப்பு சிதைந்ததனுடைய விளைவு தான் அது. அப்போ நமக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இன்னும் நம்ம குடும்பத்தோடு தான் வாழ்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம வந்து நாயை வச்சுக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஆனால் நாயை வச்சுக்கிறதுல என்ன ஒரு பெரிய தப்பு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் நாயை செல்லப்பிராணியாக வைத்து வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு கீராத் நன்மை குறைந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். செஞ்ச அமல்ல ஒரு கீராத் நன்மை. சரி, கீராத்னா எவ்வளவு? ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க, கீராத் என்பது உஹது மலை அளவுன்னு சொன்னாங்க. நமக்கு உஹது மலை அளவு நன்மை இருக்குமா? முதல்ல அல்லாஹ் தான் வெளிச்சம். ஆனால் அந்த அளவுக்கு நன்மைகள் இழப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் இன்னொரு சொன்னாங்க, யார் சோதிடம் பார்க்கிறாரோ அவருடைய 40 நாட்களுடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்படாது என்று சொன்னார். அதுவும் நன்மைகளை வீணடிச்சிரும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு சோதிடம் என்பது நேரடியாக நம்ம போய் இப்படி கையை காமிச்செல்லாம் பார்க்கறதில்லை.
ஆனால் அதுக்கு பதிலாக என்ன செய்கிறோன்னு சொன்னால், யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நம்ம வீட்டில் செஞ்சிடறோம். செய்கிறதுக்கு அந்த மாதிரி செஞ்சிடறோம். சில பேர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க சொன்னாங்க இந்த பக்கத்தில் வாசல் வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, நாங்கள் வச்சுட்டோம் அப்படின்றது வாஸ்து. சில பேர் இந்த வாஸ்து இந்த வஸ்து எல்லாத்தையும் வச்சிடுறாங்க, இந்த மாதிரிலாம் செஞ்சிடறாங்க. நம்ம நேரடியாக போய் கையை காமிச்சு செய்யாட்டா கூட ஏதோ இந்த மாதிரி ஆட்கள் கொண்டு ஏதாவது சொல்லக்குள்ள அதை செஞ்சு விட்டுறோம். ஒரு வகையில் இதுவும் நம்முடைய நன்மைகளுக்கு பாதிப்பைத்தான் ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அருமையான தோழர்களே, ஆரம்பத்திலிருந்து நான் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் கூட்டி கழித்து பாருங்கள். நம்ம செஞ்ச நன்மைகளே ரொம்ப கம்மி. போக போக நாள் போக போக நன்மைகள் செய்ய முடியாத நெருக்கடிகள் வேறு வந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் செய்த அமல்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முகப்புகழ்ச்சி, விளம்பரத்திற்காக அமல் செய்வது, அதுபோல் அமல்களை வீணடிக்கக்கூடிய மற்ற காரியங்கள், சொல்லி காட்டி சங்கடப்படுத்துவது, இந்த மாதிரியான எல்லா செயல்களையும் தயவு செய்து நாம் விட்டொழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தோடு அந்த மாதிரியான தவறுகள் கலந்திருக்குமேயானால் அதை நாம் கவனித்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அதை அப்புறப்படுத்த வேண்டிய தேவை கட்டாயம் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நன்மைகளை அதிகமாக பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. நாம் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் அல்லாஹ் காப்பாற்றி மறுமையில் அதற்கு பிரதிபலனை தரக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா காபந்து செய்வானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.